வணக்கம். நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் பார்த்துருவோமா? வீட்டில் கருவாடு பீஸுங்க கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்தது. அதெல்லாம் போட்டு அதோட ஒரு உருளைக்கிழங்கு முட்டையெல்லாம் போட்டு காரசாரமாக ஒரு கருவாடு தொக்கு வச்சுருக்கிறேன். வானலில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் வெடித்த உடனே பூண்டை தோலோடு போட்டு நல்லா பல்ஸ் கொடுத்துக்கணும். அதோட பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுட்டேன். அதை போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கணும். கருவாடில் நம்ம உப்பு இருக்கும், அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து போடணும். அதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், நல்லா ஒரு பெரிய உருளைக்கிழங்கை கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட தக்காளி 2 தக்காளியை நல்லா பல்ஸ் கொடுத்து போட்டு நல்லா வதக்கி ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் அதை வேக விடணும். வணக்கம். நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்குறோமோ, வீட்டில் சின்ன சின்ன கருவாடு பீஸெல்லாம் கொஞ்சம் இருந்தது. அதை போட்டு நல்லா காரசாரமாக ஒரு கருவாடு தொக்கு பண்ணி வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு முட்டை இதெல்லாம் போட்டு நல்லா காரசாரமான கருவாடு தொக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியானம் சமையல். வானலில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் வெடித்த உடனே பூண்டை தோலோடு பல்ஸ் கொடுத்துக்கணும். அதில் 3 பெரிய வெங்காயம் போட்டு அதையும் பல்ஸ் கொடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடணும். சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். கருவாடுல நமக்கு உப்பு இருக்கும், அதனால் உப்பு நம்ம பார்த்து தான் போட்டுக்கணும். அதோட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு உருளைக்கிழங்கு இதை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு 2 பெரிய தக்காளியை பல்ஸ் கொடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதோட போட்டு சேர்த்து நல்லா இதையும் நல்லா வதக்கி ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வேக விடணும். வணக்கம். நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் பார்த்துருமா? வீட்டில் சின்ன சின்ன கருவாடு பீஸ்லாம் கொஞ்சம் இருந்தது. அதை போட்டு நல்லா காரசாரமாக ஒரு கருவாடு தொக்கு